வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கொளத்தூர் தொகுதியில் 4379 போலி வாக்காளர்கள் உள்ளனர். இதுபோன்ற போலி வாக்காளர்களை நீக்கவே எஸ்ஐஆர் பணி நடைபெறுகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் திருக்கோவில் அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா டிடிவி தினகரனை தனது பிள்ளை போல் வளர்த்தார். ஆனால் ஜெயலலிதாவிற்கு டிடிவி தினகரன் துரோகம் இழைத்து விட்டார் என மதுரையில் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. இனி மனிதன் 150 ஆண்டுகள் வாழலாம். சீன ஆராய்ச்சியாளர் ஆன்டிஹிங் என்ற முதுமை எதிர்ப்பு மாத்திரைகள் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கொளத்தூர் தொகுதியில் 4379 போலி வாக்காளர்கள் உள்ளனர். இதுபோன்ற போலி வாக்காளர்களை நீக்கவே எஸ்ஐஆர் பணி என்று கோவையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இதற்கு முன்பு எஸ்ஐஆர் நடைபெறவில்லையா? 2000க்கு முன் 10 முறையும் 2000க்கு பின் 3 முறையும் எஸ்ஐஆர் நடைபெற்று இருக்கிறது என்றும் ஏதோ பாஜகவே பூதத்தை கொண்டு வந்தது போல கொடி பிடித்து போராட்டம் செய்வது ஏன் என்று நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பினார். மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் ஒரு சூழ்ச்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுகிறார். எஸ்ஐஆர் என்றால் என்னவென்றே துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு தெரியவில்லை. வாக்காளர் பட்டியல் ரிவிஷனை ரெஸ்ட்ரிக்ஷன் என்று கூறுகிறார் எனவும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுக கொடிபிடித்து போராடி மக்களை ஏமாற்ற பார்க்கிறது என்றும் கொளத்தூர் தொகுதியில் 4379 போலி வாக்காளர்கள் உள்ளனர். இதுபோன்ற போலி வாக்காளர்களை நீக்கவே எஸ்ஐஆர் பணி என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கோவில் அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சென்னை மாவட்டம் தங்கச்சாலையில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், மயிலாப்பூர் திருவள்ளூர் திருக்கோவில், சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் திருக்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணகோவில் கிருஷ்ணசாமி திருக்கோவில், செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை ரெங்கநாத பெருமாள் திருக்கோவில், தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகிய 6 திருக்கோவில்கள் சார்பில் ரூபாய் 10 கோடியே 65 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ள அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகளில் 16 அர்ச்சகர்கள் மற்றும் 31 பணியாளர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கப்பட்டன. இவ்வொதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தம், அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் க. மணிவாசன், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பி.என். ஸ்ரீதர், கூடுதல் ஆணையர்கள் முனைவர் துரை ரவிச்சந்திரன், போ. ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியை மேற்கொள்வதற்கு ஆரம்பம் முதலே திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளன. எனினும் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசின் எதிர்ப்பை மீறி தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியை தீவிரத்துடன் மேற்கொண்டு வருகிறது. இந்த பணியை ரத்து செய்ய கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சார்பில் வழக்கறிஞர் விவேக் சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கான தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு தன்னிச்சையானது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும், எனவே இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாடினார். அப்போது நவம்பர், டிசம்பர் காலங்களில் மழை நிவாரணம் பணிகளில் அதிகப்படியான அதிகாரங்கள் ஈடுபட்டு இருப்பார்கள். டிசம்பரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது நிறைய பேர் ஊரில் இருக்க மாட்டார்கள். ஜனவரியில் அறுவடை திருநாளான பொங்கல் வருகிறது. அதனால் தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வது என்பது சரியாக இருக்காது என தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கு வருகிற 26ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு 2 வாரங்களில் பதில் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா டிடிவி தினகரன் தனது பிள்ளை போல் வளர்த்தார். ஆனால் அவர் ஜெயலலிதாவிற்கு துரோகம் இழைத்துவிட்டார் என்று மதுரையில் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டினார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டெல்லி கார் குண்டுவெடிப்பு துர்சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார்.
மேலும் தமிழக அரசியலில் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என பேசிக்கொண்டும் தூங்குவதைப் போல் நடித்தும் தோல்விக்கு மேல் தோல்வியடையும் டிடிவி தினகரன் இயலாமையால் பேசுகிறார் எனவும், தினகரன் பேச்சுக்கு எண்டு காடு இல்லையா என மக்கள் யோசிக்கின்றனர் எனவும், அதிமுகவால் பதவி பெற்றும் உயர்ந்தோம் என்பதை மறந்துவிட்டு டிடிவி தினகரன் அதிமுகவை அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என பேசி குட்டிக்கரணம் போட்டு பார்க்கிறார் என்றும், தினகரன் என்ன வேலை செய்தாலும் இனி தமிழகத்தில் இடமில்லை என மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்றும் தெரிவித்த அவர், ஜெயலலிதா டிடிவி தினகரனை தனது பிள்ளை போல் வளர்த்தார். ஆனால் அவர் ஜெயலலிதாவிற்கு துரோகம் எடுத்துவிட்டார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டினார். இனி மனிதன் 150 ஆண்டுகள் வாழலாம் என சீன ஆராய்ச்சியாளர்கள் ஆன்டிகிங் என்ற முதுமை எதிர்ப்பு மாத்திரைகளை கண்டுபிடித்து உள்ளனர். இந்த உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் ஒரே கால அளவில் வாழ்வதில்லை. ஒவ்வொரு உயிரினத்தின் இதய துடிப்பை பொறுத்து அவைகள் வாழும் கால அளவு மாறுபடுகிறது. அதாவது வேகமாக துடிக்கும் இதயத்தை கொண்ட உயிரினங்களுக்கு ஆயுள் குறைவு என்றும், மெதுவாக துடிக்கும் உயிரினங்களின் ஆயுள் அதிகம் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வகையில் 6 அறிவு கொண்ட மனிதன் இனத்தின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விரல் விட்டு எண்ணும் அளவில் மனிதர்கள் பலர் ஆண்டுகள் வாழ்கிறார்கள். சிலர் அதற்கு முன்னதாகவே மாண்டு போகிறார்கள். கொரோனாவிற்கு பிறகு மனிதர்களின் ஆயுட்காலம் வெகுவாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் ஒரு பக்கம் தெரிவிக்கின்றன. இப்போது நாட்டுக்கு நாடு மனிதர்களின் ஆயுட்காலம் மாறுகிறது. அதன்படி ஜப்பானியர்களின் சராசரி ஆயுட்காலம் 84 ஆண்டுகளாகவும், சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், இத்தாலி நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் 83 ஆண்டுகளாகவும், சீனர்களின் ஆயுட்காலம் 77 ஆண்டுகளாகவும், ஆப்பிரிக்க நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் 64 ஆண்டுகளாகவும், நைஜீரியா நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் 53 ஆண்டுகளாகவும் உள்ளது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 1960ஆம் ஆண்டுகளில் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 46 ஆண்டுகளாகவே உள்ளது. இந்த நிலையில் மனிதனின் ஆயுட்காலத்தை மேலும் அதிகரிக்க முடியுமா என்ற ஆய்வில் சீன ஆராய்ச்சியாளர் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் கண்டுபிடித்த ஆன்டிகிங் என்ற முதுமை மாத்திரை எலிகளுக்கு செலுத்தி ஆய்வு செய்ததில் அதன் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதே மாத்திரையை மனிதர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆயுட்காலத்தை 150 ஆண்டுகளாக அதிகரிக்க முடியும் என்றும் சீன ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலே அதிமுகவிற்கு கடைசி தேர்தல் என நாம் காட்ட வேண்டும் என்று கோவையில் எஸ்ஆர்ஐ செயலை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக சார்பில் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக எஸ்ஆர்ஐ செயலை கண்டித்து கோவை சிவானந்த காலனி பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஆதி இந்திய தேசிய லீக் கட்சி, இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆர் மற்றும் பாஜக அரசை கண்டித்து கண்டன பதாதைகளை ஏந்தியபடி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். அப்போது வருகின்ற தேர்தலே அதிமுகவிற்கு கடைசி தேர்தல் என்று நாம் காட்ட வேண்டும் என்றும், கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக அதிமுக கூட்டணி வென்றுவிடக் கூடாது என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் எவ்வித தில்லுமுள்ளுகளையும் செய்யும் என்ற அச்ச உணர்வு நமக்கு இருக்கிறது என்றும், எனவே பயம் கலந்த எச்சரிக்கையோடு எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்காணிக்கின்ற நிலையில் நாம் இருக்கின்றோம் என்று சிவகங்கையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்தார். சிவகங்கை தனியார் மண்டபத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் எஸ்ஐஆரை எதிர்த்து நடைபெற்று ஆர்ப்பாட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தேர்தல் ஆணையம் பாஜகவின் சார்பு அணியாக செயல்படுவது வருத்தமளிக்கிறது என்றும், நரேந்திர மோடி அரசு ஜனநாயகத்தை புதைத்துவிட்டு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து துடிக்கிறது என்றும், அதனை நிறைவேற்ற தேர்தல் ஆணையத்தை அவர்களின் கை பாவையாக மாற்றியிருக்கின்றனர் என்றும் பெரியகருப்பன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது எப்படி தவறு நடக்கும் என்ற கேள்வி எழுந்தாலும் தேர்தல் ஆணையம் எவ்வித தில்லுமுள்ளுகளையும் செய்யும் என்ற அச்ச உணர்வு நமக்கு இருக்கிறது என்று, எனவே பயம் கலந்த எச்சரிக்கையோடு எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்காணிக்கின்ற நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்தார். கூட்டத்தில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மதியரசன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திட்டக்குடி வெலிங்டன் ஏரி நீர்த்தேக்கம் ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியை அமைச்சர் CV கணேசன் தொடங்கி வைத்து விவசாயிகள் வாழ்வில் ஒளியேற்றினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமையான வெலிங்டன் நீர்த்தேக்கத்தின் கரை மற்றும் பிரதான கால்வாயினை புனரமைத்து மேம்படுத்தும் பணி ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் இன்று துவக்கப்பட்டது. இதில் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன், மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று புனரமைப்பை பணியை துவங்கி வைத்தனர்.
நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் சி வி கணேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திட்டக்குடி, விருத்தாசலம், புவனகிரி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்களின் 30,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை அளிக்கும் முக்கிய வாழ்வாதாரமான வெலிங்டன் நீர்த்தேக்கத்தின் புனரமைப்பு பணிகள் மழை நீரை சேமிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் நிதி நெருக்கடியிலும் கடந்த 4 ஆண்டுகால போராடி ரூபாய் 130 கோடி நிதியை பெற்றதாக அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் வாழ்வாதார மேம்பட காவிரி உபரி நீரை வசிஷ்ட நதி மூலம் வெலிங்டன் நீர்த்தேக்கத்துடன் இணைத்து இருபோக சாகுபடி வழிவகை செய்ய கோரும் நீண்ட நாள் கோரிக்கையை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் சி வி கணேசன் உறுதியளித்தார். கரையை பலப்படுத்த வேண்டும், தண்ணீர் செல்லக்கூடிய பாசன வாய்க்கால்கள் முறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர். எனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரும்பொழுது திட்டக்குடியில் நான் முதலமைச்சராக வந்தவுடன் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நிச்சயமாக வெல்லிங்டன் ஏரிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம், புனரமைப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கரிகால் சோழனை போல இந்த பகுதி 60க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைகின்ற வகையிலே 130 கோடி ஒதுக்கீடு செய்து இப்பகுதி மக்களின் விவசாயிகளின் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். இப்பொழுது இந்த பணிகள் இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா அவர்களும் இதுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடாக 9% உயர்த்தி வழங்க வேண்டும் என பொள்ளாச்சியில் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பில் நடைபெற்ற தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சியின் தேசிய பொதுக்குழு கூட்டம் பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள தனியார் ரெஸ்டாரண்டில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் உயர்மட்ட குழு தலைவர் புஷ்பவதி சிதம்பரம் தலைமை தாங்கினார். பொதுக்குழு கூட்டத்தில் தேசிய தலைவராக மருதத்துறை என்கிற அன்புநாதன், தேசிய பொதுச் செயலாளராக பெருமாள், தேசிய பொருளாளராக கிருஷ்ணசாமி ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் தீவிர திருத்தப் பணியை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடத்த வேண்டும், பட்டியலின மக்களுக்கு வழங்கிய 18% இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீட்டாக 3% இருப்பதை 9% உயர்த்தி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் உயர்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர், மாநில செயலாளர் கிருஷ்ணன், மாநில ஆலோசகர் கிருஷ்ணசாமி, மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார், ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகோபால், மாநில மகளிர் அணி செயலாளர் நித்யா உள்பட இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இது இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களால் 18% இட ஒதுக்கீட்டு பட்டியலினத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இட ஒதுக்கீட்டை அறிஞர்களுக்கு அது 3% இட ஒதுக்கீடாக வச்சுருந்துருக்காங்க. அதை சரிபாதியாக 9% அதை நாங்கள் உயர்த்தும்படியாக மாநில அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக நாடுகளின் பொருளாதாரத்தை நம்ம மாநில அரசு இங்கே பல நிறுவனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நிறுவனங்களிலே தமிழர்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அதே இடஒதுக்கீட்டை. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்தும் முயற்சியை கைவிடக் கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை ஊராட்சி செயலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாநில வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம் எனப்படும் SIR பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது கோவை மாவட்டத்தில் இந்த பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்த வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் SIR பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்தும் முயற்சிகளை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஷாஜி தலைமையில் ஊராட்சி செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். அப்போது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் தலைவர் பதவிகள் காலியாக உள்ள நிலையில் தனி அலுவலர் மூலம் ஊராட்சி நிர்வாகம் நடத்தப்பட்டு வருவதாகவும், மேலும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கான வரி வசூல் செய்யும் நடவடிக்கைகள், ஊராட்சி பணிகளின் கண்காணிப்பு உள்ளிட்ட வேலை பளு அதிகமாக இருப்பதாகவும், இதற்கிடையில் SIR பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுத்த முனைப்பு காட்டுவதால் மற்ற ஊராட்சி பணிகள் பாதிக்கப்படுகிறது எனவும் ஊராட்சி செயலாளர்கள் தெரிவித்தனர். மேலும் SIR பணியில் ஊராட்சி செயலாளர்களை ஈடுபடுவதை கைவிட வேண்டும் என தெரிவித்தனர். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கம் தற்போது வாக்காளர் தீவிர திருத்த முகாம் நடவடிக்கை SIR. இந்த SIR பணிக்காக BLO செய்ய வேண்டிய வேலைகளை
தற்போது ஊராட்சி செயலாளர்கள் செய்ய வைப்பதற்காக முயற்சிகள் நடந்து வருகிறது. அதற்கான உத்தரவு வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத போது கோவை மாவட்டத்தில் மட்டும் செயல்படுத்த வற்புறுத்தி வருகின்றனர். இதை ஊராட்சி செயலாளராகிய நாங்கள் பல வேலைகளை செய்து கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாத காலத்தில் பல வேலைகளையும் உள்ளாட்சி நிர்வாகத்தையும் கவனிக்க வேண்டியுள்ளது. தீவிர வரி வசூல் செய்ய வேண்டியுள்ளது. ஊராட்சியில் பல இடங்களில் நிதியே இல்லாத போது வரி வசூல் செய்துதான் ஊழியருக்கு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பதால் இந்த எஸ்ஐஆர் பணியை ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக சாராட்சியர்களை சந்திக்க வந்துள்ளோம். மதுரை சிந்தாமணி கிராண்ட் ஹோட்டலில் ஜெர்மனி, ஹாலந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட வெளிநாட்டினர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை சிந்தாமணி ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டலில் கேக் திருவிழா நடைபெற்றது. விழாவில் ஜெர்மன், ஸ்வீடன், இத்தாலி உள்ளிட்ட நாட்டினர் பங்கேற்றனர். அவர்களை கருணை இல்ல மாணவிகள் கிறிஸ்துமஸ் பாடலை பாடி வரவேற்றனர். ஐரோப்பிய பாரம்பரிய முறைப்படி மதுரையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு 80 கிலோ எடையில் திராட்சை, செர்ரி, வால்நட், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சை உள்ளிட்ட பல்வேறு உலர் பழங்களுடன் உயர் ரக மதுபானங்களின் கலவை சேர்க்கப்பட்டு 30 நாட்கள் பதப்படுத்துவதற்கு 300 கிலோ பிரம்மாண்ட கேக் தயார் செய்யப்பட்டது. நமது கலாச்சாரத்தின்படி அறுவடையை போற்றும் விதமாக பொங்கல் திருவிழா கொண்டாடுவது போல் ஐரோப்பிய நாடுகளில் அறுவடை திருவிழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் தொடக்கமாக கேக் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த மாதம் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் 2026 புத்தாண்டு தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அனைத்து பகுதிகளிலும் கேக்கு உற்பத்தி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மதுரை சிந்தாமணி ரிங் ரோட் பகுதியில் உள்ள ஜிஆர்டி கிராண்ட் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய பாரம்பரிய முறைப்படி கேக் திருவிழாவிற்காக கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. கரம்பக்குடி அருகே மாமியார் மீது மருமகள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்த மாமியார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட ஆண்டிக்கோணம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர் சரசுவின் மகன் சுரேஷ், வளர்மதி ஆகியோருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் சரசுக்கும் அவரது மருமகளான வளர்மதிக்கும் அடிக்கடி மாமியார் மருமகள் சண்டை இருந்து வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் வழக்கம்போல் மாமியார் மருமகள் சண்டை நடந்தபோது மாமியார் சரசை அவரது மருமகள் வளர்மதி கொலை செய்யும் நோக்கத்தோடு அவரது தலையில் களக்கட்டு மற்றும் தோசை கரண்டியால் கடுமையாக தாக்கியதில் சரசு படுகாயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் சரசை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சரசு தலையில் 50 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து மாமியார் மருமகள் சண்டை குறித்து ஆலங்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குடியாத்தம் அருகே காணாமல் போன விவசாயி தட்டப்பாறை ஏரியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து குடியாத்தம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியை சேர்ந்த சங்கர் என்பவருக்கு திருமணமான நிலையில் 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும் உள்ள நிலையில் சங்கர் அதே பகுதியில் விவசாயம் செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக விவசாயி சங்கர் காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதனிடையே குடியாத்தம் தட்டப்பாறையில் உள்ள ஏரியில் ஆண் சடலம் மிதப்பதாக பகுதி சேர்ந்த மக்கள் குடியாத்தம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உதவியுடன் ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன விவசாயி சங்கர் ஏரியில் மீன்பிடிக்க வலை விரித்தபோது எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. அரசு அறிவித்துள்ள 70 வயதை கடந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தத்தில் ஓய்வூதிய சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. வட்டக்கிளை தலைவர் சரவணன், மணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தர்ணாவில் ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது அரசு அறிவித்த 70 வயது கடந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஓய்வூதியர்களை சேர்க்க வேண்டும், புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். வாழப்பாடி அருகே தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் மணி என்பவர் மது போதையில் வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி குழந்தைகள் 40 பேர் உயிர் தப்பினர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த வெள்ளாளங்குண்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியிலிருந்து காலையில் வழக்கம்போல் பள்ளி குழந்தைகளை பள்ளி வாகனத்தில் ஏற்றி வருவதற்காக வேப்பிலைப்பட்டியை சேர்ந்த ஓட்டுநர் மணி என்பவர் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஏற்றி கொண்டு வந்தார். முத்தம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி வாகனம் வந்தபோது சேசன் சாவடி பகுதியை சேர்ந்த துரைசாமி என்பவர் தனது 3 பேர குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் வேறு ஒரு தனியார் பள்ளிக்கு அழைத்து சென்றார். அப்போது எதிரே வந்த தனியார் பள்ளி வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்த 3 குழந்தைகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் உடனடியாக 3 குழந்தைகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து பள்ளி வாகன ஓட்டுநர் மணியை விசாரித்த போது அவர் போதையில் வாகனத்தை இயக்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து மணியை பிடித்து வாழப்பாடி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பட்டினம் தொகுதி பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்று இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்க அமைப்பின் கிளை துவக்க விழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் கொம்யூன் போலகம் கிராமத்தில் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான திருமண மண்டபத்தின் அருகில் உள்ள அன்பு திடல் பகுதி விவசாயி ஜெயபிரகாஷின் இல்லத்தில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்க அமைப்பின் கிளை துவக்க விழா டாக்டர் எஸ் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. அப்போது தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. விழாவில் விவசாயத்திற்கு தேவையான யூரியா விநியோகத்தில் நிலவும் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி கூடுதல் விலைக்கு யூரியா விற்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் வேறு சில ரசாயன பயிர்கள் ஊக்கிகளை அதிக விலைக்கு வாங்குமாறு விவசாயிகளை கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுகின்றது. இதனை அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் கோவில் மற்றும் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தை அரசியல் கட்சியினர் காவல்துறையினர் ஆதரவோடு ஆக்கிரமித்து கடைகள் கட்டி வாடகைக்கு விடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுபோன்ற குறைகளை அரசு தீர்க்காவிட்டால் அப்பகுதி மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இதில் காசிநாதன், ஸ்ரீனிவாசன், விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை ஒதுக்கீடு செய்த ரூபாய் 15 லட்சம் நிதியில் சிங்கம்பட்டியில் கட்டப்பட்டுள்ள புதிய ரேஷன் கடையை அதிமுக ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி திறந்து வைத்தார். அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை ஒதுக்கீடு செய்த ரூபாய் 15 லட்சம் நிதியில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த சிங்கம்பட்டி கிராமத்தில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டது. இதற்கான திறப்பு விழா மற்றும் பொது விநியோக திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற வந்த அதிமுக ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணியின் பாதங்களுக்கு அதிமுக பெண் நிர்வாகிகள் பல வண்ண மலர்களை தூவி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மணி மரக்கன்றுகளை நடவு செய்தார். அதன் பின்னர் ரேஷன் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கி பொது விநியோக திட்டத்தை துவக்கி வைத்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் மணி தனது சொந்த நிதியில் 25 பெண்களுக்கு தலா 1 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அண்டை மாநிலமான ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை போன்று தமிழகத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வசிக்கும் சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500ம், கடும் ஊனமுற்றவர்களுக்கு 2000ம் மாதாந்திர உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அண்டை மாநிலமான ஆந்திராவில் சாதாரண ஊனமுற்றவர்களுக்கு 6000ம், கடும் ஊனமுற்றவர்களுக்கு 10,000ம் வழங்கப்பட்டு வருவதை போன்று தமிழகத்திலும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சக்தி, அந்தியூர், பவானி ஆகிய பகுதிகளை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ராமநாதபுரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு பணியை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா, முத்து ராமலிங்கம் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி, காங்கிரஸ் கட்சியின் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் மற்றும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், SDBI, விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், புலிப்படை, மக்கள் நீதி மையம், ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு பணியை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தருமபுரியில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மத்திய பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வான SIRஐ கண்டித்து தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தலைமையில் தருமபுரி மாவட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பதாதைகளை கையில் ஏந்தியபடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு என்ற பெயரில் நடைபெறும் பணியை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணி, இன்பசேகரன், நகர செயலாளர் நாட்டான் மாது, மாநில வர்த்தகர் அணி துணை செயலாளர் தர்மசெல்வன் மற்றும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, திராவிட கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். JCB, ஹிட்டாச்சி போன்ற வாகனங்களில் வாடகையை உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தி கன்னியாகுமரியில் JCB வாகன உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பணிகள், சேதமடைந்த கட்டிடங்கள் இடித்தல், வாய்க்கால் தூர்வாறுதல், கிணறு வெட்டுதல் போன்ற பல்வேறு பணிகளுக்கு JCB, ஹிட்டாச்சி போன்ற 3000க்கும் மேற்பட்ட இயந்திர வாகனங்கள் இயக்கப்பட்டு வருவதுடன் 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 1000 வசூலித்து வருகின்றனர். இந்த நிலையில் பெட்ரோல், டீசல் மற்றும் வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ், உதிரி பாகங்களின் விலை அதிகரித்ததை தொடர்ந்து வாகனங்களின் வாடகையை தமிழக அரசு உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட 13 இடங்களில் கன்னியாகுமரி மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷன் தலைமையில் JCB வாகன உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு வாடகை உயர்த்தி வழங்க வேண்டும், இத்தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக வாடகையை உயர்த்தி வழங்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் JCB உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு கண்டித்து தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வை கண்டித்தும் தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியும் தஞ்சை தபால் நிலையம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தலைமையில் திமுக கூட்டணி கட்சியினர் தொண்டர்கள் பங்கேற்று 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்று முழக்கமிட்டபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் SS பழனிமாணிக்கம், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு துணை போகும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பூந்தமல்லி அருகே தனியார் பிலிம் சிட்டிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான பிலிம் சிட்டியில் பல்வேறு தமிழ் திரைப்படங்களுக்காக செட் அமைத்து படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதேபோன்று பல்வேறு தனியார் தொலைக்காட்சி தொடர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் அரங்குகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிலிம் சிட்டியில் இன்று வெடிகுண்டு வெடிக்கும் என DGP அலுவலகத்திற்கு வந்த மெயிலின் அடிப்படையில் மெசேஜ் கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்த நசத்பேட்டை காவல்துறையினர் மற்றும் ஆவடி வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். வெடிகுண்டுகள் ஏதும் சிக்காததால் வெடிகுண்டு புரளி என தெரிய வந்தது. இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக அரசு தேர்தல் அளித்த வாக்குறுதிகளான 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆம்பூரில் தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சாவடி முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து ஓய்வூதிய சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் ஓய்வூதியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு தேர்தலில் அளித்த வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 70 வயது நிறைவு பெற்றவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், தொகுப்பூதியம் பெறும் அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7850 வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடுகளில் ஏற்படும் குளறுபடிகளை நீக்கி முறையான மருத்துவம் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட இணை செயலாளர் இளங்கோவன், சத்துணவு அமைப்பாளர் சங்க மாவட்ட தலைவர் அமுதா உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கொளத்தூர் தொகுதியில் 4379 போலி வாக்காளர்கள் உள்ளனர். இதுபோன்ற போலி வாக்காளர்களை நீக்கவே SIR பணி நடைபெறுகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் திருக்கோவில் அர்ச்சகர்கள் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். SIR விவகாரம் தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா டிடிவி தினகரனை தனது பிள்ளை போல் வளர்த்தார்.
ஆனால் ஜெயலலிதாவிற்கு டிடிவி தினகரன் துரோகம் இழைத்து விட்டார் என மதுரையில் ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு. இனி மனிதன் 150 ஆண்டுகள் வாழலாம். சீன ஆராய்ச்சியாளர் ஆன்டிஹிங் என்ற முதுமை எதிர்ப்பு மாத்திரைகள் கண்டுபிடிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.